எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காஷ்மீர்ல இப்ப மணி 5 மணி ஆகுதுங்க. 5 மணிக்கெல்லாம் இருட்டாயிருச்சு. இப்ப என்னோட பேபி வந்து தூங்கிடுவாங்க. இந்த நேரம்லாம் அவங்க தூங்கிடுறதுனால தூங்குறதுக்கு முன்னாடியே வந்து முட்டைச்சோறு வந்து பண்ணி கொடுத்துடுறது. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டுருவாங்க. முட்டைச்சோறு அப்படின்னாங்க லேசா வந்து நிறைய எண்ணெய் சேர்த்துக்கூடாது. லேசா எண்ணெயிலேயே முட்டையை வதக்கிட்டு சோறுங்க. நம்ம பேபிஸ் வந்து எவ்வளோ சாப்பிட்றாங்களோ அந்த அளவு சோறு அப்படின்னா சாப்பிட்டுருவாங்க. இது வந்து ஹெல்த்தியும் கூட, முட்டை வந்து சேர்த்துருக்கோம்ல, அதனால இவங்களுக்கு வந்து இப்படியே பண்ணி கொடுத்துடுறது. லேசா மட்டும் உப்புத்தூள் வந்து சேர்த்துக்கணும். கூட முட்டை சோறு நீங்க செய்வீங்கல்ல, செய்யும் போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணும் அப்படின்னா நம்ம வீட்டுல காய்ச்சுவோம்ல ஆனோம், குழந்தைங்களுக்கு ஒத்துக்கிறது மாதிரி உள்ளது மட்டும்தான். கத்திரிக்காய் இந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு ஆகாது அப்படின்னா அதெல்லாம் கொடுத்துடக்கூடாது. இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து கரியானங்க. கரியானத்துல இருந்து ஒரு 2-3 சொட்டுங்க. நான் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இது சேர்த்து கிளறி விட்டு ஃபைனலாக முட்டைச்சோறு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. என்னோட பேபியும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போய் சாப்பிட்டு கொடுத்துடலாம்.